பிச்சை எடுத்துக்கொண்டு செத்து போய் கொண்டிருக்கிறார்கள் எத்தனையோ நாடுகளில் குழந்தைகள். பலஸ்தீன்ல 14,000 குழந்தைகள் ஒரே நாள்ல செத்து போனாங்க. பசி கொடுமையில 15,000 பிள்ளைகள் செத்து போனார்கள். ஐநா 2 வாரத்துக்கு முன்னாடி செய்தி வெளியிடுது, பலஸ்தீன்ல இதே நிலைமை தொடர்ந்தால் அடுத்த வாரம் 14,000 குழந்தைகள் மரணித்து போவார்கள் அப்படின்னு. அது நடந்தது. வயிற்றுல கையை வச்சுக்கிட்டு அப்படியே செவுத்துல சரிகிறாங்க. அந்த பையன் செத்து போயிட்டான், 12 வயசு. பசியில் சாகிற பிள்ளைகளை கண்ணு முன்னாடி பார்க்கிறோம். இவ்வளத்தையும் பார்த்து கொண்டு எனக்கு என்னுடைய அலங்காரமும், எனக்கு என்னுடைய கௌரவமும், எனக்கு என்னுடைய சீர் சனத்திகளும் தான் முக்கியம்னு பலகாரம் 501 தட்டு வைக்கிறது, 251 தட்டு வைக்கிறது. என்னங்க பலகாரம்? ஒரு டம்ளர் கஞ்சிக்கு வழி இல்லாம தானே அங்கே நம் குழந்தைகள் செத்து போனார்கள். நபிமார்களின் பூமியை பாதுகாக்க வேண்டும் என்ற பரிதவிப்புல தானே அந்த ஊரை விட்டுட்டு வெளியே போகாம இன்னும் அங்கேயே இருக்காங்க. எங்க ஊருக்கு வந்துடுறீங்களான்னு கேட்டா உங்க ஊர்ல ஷஹாதா கிடைக்குமா, இஸ்லாத்துக்காக மரணிக்கக்கூடிய வாய்ப்பு கிடைக்குமா, அதனால நாங்க இங்கேயே இருந்துக்கிறோம்னு சொல்லி மரணிக்கிற பிள்ளைகளை கண்ணு முன்னாடி பாக்குறோமே. இதெல்லாம் பார்த்தும் கூட நமக்கு அலங்காரம் தான் பெரிதாக இருக்கிறது என்றால் நாம் நஷ்டப்பட்டவர்கள் ஆவோம். எனவே தவணை இருக்கிறது, இன்னமும் நேரம் அவகாசம் மிச்சம் இருக்கிறது. இன்னைக்கு திருந்திக்குவோம், இன்னைக்கு மாத்திக்குவோம். இனிமேல் நம்ம ட்ரெஸ்ஸஸ்ல, வெளியில போட்டு போற ட்ரெஸ்ஸஸ்ல எந்த அலங்காரமும் இல்லாமல் பாத்துக்குவோம். அந்த ட்ரெஸ் டைட்டா இல்லாமல் லூசா போடுற மாதிரி பாத்துக்குவோம்.